வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம வந்து அப்படியே ஈஸியா பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். எப்ப பார்த்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனா பாயசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இவங்க வந்து இப்ப தீபாவளிக்கு லட்டெல்லாம் எப்படி மிஞ்சிருக்கும் இல்லையா, அது லட்டா எவ்வளவு நாள் சாப்பிடுவீங்க, அதுல எப்படி பாயசம் பண்றதுன்னு இப்படி சொல்லி தர போறாங்க. நம்ம கத்துக்கலாம். லட்டை வந்து எடுத்து உதுத்து விட்டுறணும். லட்டு மிஞ்சி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை ஃப்ரிட்ஜில் வச்சா இது மாதிரி கெட்டி ஆயிடும், நல்லா நீட்டாக உதுத்து விட்டுடலாம். ஆமாம், உதுத்து விட்டுட்டு காய்ச்சின பால் அது முழுகிற அளவுக்கு விட்டா போதுமா? ஓகே. ஏன்னா இதுலயே வந்து நமக்கு வந்து நெய் இருக்கு, ஏலக்காய் இருக்கு, முந்திரி பருப்பு இருக்கு, கடலை மாவு வேற, லட்டு எல்லாமே இருக்கு. வேற எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் இல்லையா? வேண்டாம். சர்க்கரையும் அதுலயே இருக்கு. பால் விட்டதுக்காக வந்து கொஞ்சம் இனிப்பு கரைஞ்சு போயிடும். அதுக்கு மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன். ஓகே, ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டுண்டா. அந்த பால் விட்ட அதுக்கு நீங்க ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டுண்டா போதும். இதை அப்படியே வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு லட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஆற்றுக்கு திடீர்னு வந்தால் கூட டக்குன்னு நம்ம பண்ணிடலாம், யோசிக்கவே வேண்டாம். இது இருந்தது அப்படின்னா நீங்கள் டக்குன்னு இதை பண்ணிடலாம். இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து திருப்பதிலேருந்து வாங்கிட்டு வந்த லட்டு இருந்தால் கூட பண்ணலாம் இல்லையாம்மா? ஆமாம், அது வந்து ஏன்னா எப்படி இப்போ போனாக்க அந்த டிக்கெட்டுக்கெல்லாம் 2 லட்டு 3 லட்டு தராங்க. அந்த லட்டெல்லாம் கொண்டு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வச்சு எல்லாரும் ரொம்ப சாப்பிட முடியறது இல்லை. பாதி பேர் டயபெட்டிக். இது வந்து ரொம்ப ஈஸி. இது செஞ்சுட்டு 2 நாள் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த குழந்தைங்கலாம் டக்குன்னு வாயில போக வர வாயில ஸ்பூன் நம்மளே போட்டுக்கலாம். அப்படியா? ஆமாம். அதனால நீங்கள் திருப்பதி போய்ட்டு லட்டு வச்சு இவ்வளோ இருக்க என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காதீங்க. அது டேஸ்ட்டாக இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா உதுத்துட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளர் அதுக்கு முழு அளவுக்கு பாலை விட்டு சர்க்கரை போட்டு கொதிக்க வச்சு இறக்கிட்டா, ஏன்னா அதுல எல்லாமே இருக்கு. வாசனை என்ன, ஏலக்காய் வாசனை, முந்திரி பருப்புல இருந்து எல்லாமே அதுலயே இருக்கு. எதுவுமே சேர்க்க வேண்டாம். சிம்பிளா வந்தாங்கன்னாக்க ரொம்ப ஈஸியான ஒரு பாயசம். இதுதான். இது நேராக என்னாகும், திருப்பி வந்து இறுகிட்டுரும் இந்த கடலைப்பாவு இருக்கிறதுனால. ஸோ நீங்கள் ஸ்பூன் போட்டுட்டு அழகாக சாப்பிட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருந்தாலும் லேசாக அப்படி இது பண்ணி விட்டீங்கன்னா அது மசிஞ்சிடும். ஓகே, அவ்வளோதான். கொஞ்சம் கொதிக்கணும், அவ்வளோதான். அந்த பால் சேர்க்கிறதுக்காக ஒரு கொதி வரும். அதுவும் காய்ச்சின பால் தான், டக்குன்னு கொதி வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காய்ச்சின பால் தான் விடணும் இல்லையா? நான் அதுதான் விடுறேன். ஓகே, காய்ச்சின பாலே விட்டுருங்க நீங்களும். நம்ம இதுக்கு புதுசாக ட்ரை பண்ணுவானே. ஆமாம், காய்ச்சின பாலில் அதை முழுகிற அளவுக்கு விட்டு ஒரு சர்க்கரை போட்டு கொதிக்க வச்சிருந்தாக்க யார் வந்தாலும் எனக்கு பாயசம் ரெடி. ஓகே, பாருங்க ஒரு அளவுக்கு நல்லா திக்கா எடுத்து இது போதுமாமா? போதும். இன்னொரு பாருங்க நல்லா கொதி வந்துடுது. அவ்வளோதான், அவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடுது. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி அவ்வளோதான். இதுதான் பாயசம். டேஸ்ட் பார்க்குறீங்களா? கண்டிப்பாக. இன்ஸ்டன்ட் லட்டு பாயசம், இன்ஸ்டன்ட்டான ஒரு லட்டு பாயசம் பார்த்துட்டோம். எப்படி எடுத்துருவா? எடுத்துட்டு ஸ்பூன் தரேன். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எல்லா வாசனையும் அதுலயே இருக்கு. லட்டை விட இது நல்லா இருக்கும். எனக்கு லட்டை விட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் நான் என்ன பண்றேன், லட்டு பூரா லட்டு பாயசமா பண்ணிடுவேன். பண்ணிட்டு 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போக வர சாப்பிடுவேன். இப்போ தீபாவளிக்கு மோஸ்ட்லி லட்டு பண்ணியிருந்தா மிச்சம் இருந்திருக்கும். எல்லா வீட்லையும் இருந்ததுன்னா நீங்கள் இது லட்டு பாயசம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன்.